Hi students, இன்னைக்கு பார்க்க போகிறது CBSE 10th standard NCERT first chapter பார்க்க போகிறோம். The first chapter is the real numbers. Is it correct? Or you know the real numbers? What about real numbers? Real numbers for all the numbers including in the number system. And natural numbers, whole numbers, rational numbers, irrational, decimal, okay, fractions, எல்லாமே include ஆயிருக்கிற ஒரு number system. It's a real number system. So it's a real numbers. Here the main thing is LCM and GCD. So GCD சொல்லலாம் HCF சொல்லலாம், both the same only. But you know that HCF நாலும் GCD நாலும் ஒன்றுதான். So LCM, GCD, HCF is the major role of this exercise, this chapter. So we know that the LCM and HCF. We can do LCM, HCF. LCM means greatest power. Common factor la greatest power. அதே மாதிரி GCDனா minimum, அதாவது smallest. For example, see your example 2, they are given. HCF means product of the smallest power of each common prime factors in the numbers. Prime factors na தனித்தனியாக 2 into 3 into 7 இருக்குன்னா அந்த 2 ஓட smallest power எழுதணும். HCF, GCD ரெண்டுக்குமே 3 இருக்குன்னா 3 கேப்பை பார்க்கணும். அதனால தான் அவங்க சொல்லியிருக்கிறது prime factors அப்படின்னா தனித்தனி அதுக்கு 2 மட்டும் பார்க்க முடியாது. 2ல் மேக்ஸ் மினிமம் பவர், 3 இருந்துச்சுன்னா 3யோட மினிமம் பவர், 5 இருந்துச்சுன்னா ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பவர் ஆஃப் ஈச் காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இன் த நம்பர்ஸ். அது எல்சிஎம் மீன்ஸ் அதுவும் ப்ராடக்ட் ஆஃப் த, இங்கே ஸ்மாலஸ்ட் கிடையாது, என்னது கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் த ஈச் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் த நம்பர்ஸ். ஸோ த திங் இஸ் 2 numbers are there means for example HCF of A, B. Okay, 2 numbers involved in the product of the numbers is always equal to HCF into LCM. In the 2 numbers oda LCM HCF multiply பண்ணீங்கனாலும் அந்த 2 numbers product பண்ணாலும் both are same. This is the main note. What is the condition? So the numbers oda product of the numbers equals product of the LCM and HCF of those numbers. Very clear? இப்போ 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 2 நம்பருக்கு LCM HCF எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணாலும் அந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் சேம். திஸ் இஸ் த மெயின் நோட். ஓகே, ஸோ எல்சிஎம்க்கு ஹெச்சிஎஃப்க்கு என்ன மீனிங்னா பவர் தான். பவர் வந்து எல்சிஎம் மீன்ஸ் கிரேட்டஸ்ட் மேக்ஸிமம் எழுதணும். ஹெச்சிஎஃப்னா அதாவது ஜிசிடி இல்லை ஹெச்சிஎஃப்னா மினிமம் பவர் எழுதணும், காமன். ஜிசிடி ஹெச்சிஎஃப்னா மினிமம் காமன் எழுதணும். பேசிக் கிளாஸில் பார்த்துருப்போம். இஸ் இட் கரெக்ட்? ஸோ மினிமம் பவர் இப்போ 2 இருக்குது மிஸ், இங்கேயும் 2 இருக்குது இங்கேயும் 2 இருக்குன்னா ஜஸ்ட் கம்பேர்டு டு தோஸ் 2 அதில் எது பவர் மினிமமாக இருக்கோ அதை எழுதணுன்னா அது ஜிசிடி, அதாவது ஹெச்சிஎஃப். அந்த ரெண்டை கம்பேர் பண்ணி மேக்ஸிமம் எழுதணுன்னா தட் இஸ் எல்சிஎம். ஸோ எல்சிஎம்னா கிரேட்டஸ்ட் பவர், ஜிசிடினா ஸ்மாலஸ்ட் பவர். தட்ஸ் ஆல். தட் இஸ் த மெயின் திங். ஸோ ஆல்ரெடி வி நோ தட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். இஸ் இட் கரெக்ட்? ஸோ எக்ஸசைஸ் 1.1 express each number as a product of prime factors. What is the meaning of product of prime factors? நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் போடுவோம்ல அது மாதிரி எழுதுறது, அவ்வளோதான். ஸோ நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் ஃபேக்டரைசேஷன் போடுவோம்ல அது மாதிரி போடணும். அது வேறு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைம் ஃபேக்டர்ஸை இந்த நம்பர்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஐ எம் டூயிங் விச் நம்பர்? 5th or 4th? 5th. Remaining will you do? So firstல exercise 1.1 firstல 5th sum. Is it correct? What is the 5th question, ma? 7429. So the firstல 5th sum is 7429. You are just doing the prime factorization. They are telling, is it correct? So the prime factorization ko listen carefully. Last number 0, 2, 4, 6, 8. Even numbers இருந்துச்சுன்னா 2ல கண்டிப்பாக ஆகும். அந்த மாதிரி செக் பண்ணும். Add all the numbers. You will just, it's a multiple of 3 இருந்தால் 3ல டிவைட் ஆகிடுச்சுன்னா இந்த ஃபுல் நம்பரும் 3ல டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 7 + 4 11 + 2 13 + 9 21 3ல டிவைட் ஆகுமா? ஸோ இந்த நம்பரும் டிவைட் ஆகும். இப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஒரு நம்பருக்கு. 4க்கு என்ன மிஸ் ரூல்னா லாஸ்ட் 2 digit 4ல டிவைட் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 29 4ல டிவைட் ஆகும், 4th டேபிளில் வரணும். ஸோ இந்த நம்பரும் டிவைட் ஆகாது. லாஸ்ட் 2 digit பார்த்தா போதும் 4க்கு. அது டிவைட் ஆச்சுன்னா 4th டேபிளில் வந்துச்சுன்னா இந்த ஃபுல் நம்பரும் எவ்வளோ பெரிய டிஜிட்டாக இருந்தாலும், இட் இஸ் 10 digit நம்பராக இருந்தாலும் இட் ஆல்சோ பிகம்ஸ் டிவைடட் பை 4. 5க்கு யூ நோ தட் 3ல வராது.
22 வரும். 22 வந்தால் வராது, 21 வந்தால் வரும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருந்தால் லாஸ்ட் நம்பர் 0 ஆர் 5. 0 இருந்தாலும் டிவைட் ஆகும் 5ல், 5 இருந்தாலும் டிவைட் ஆகும். சரியா? 6, 7க்கு ரூல்ஸ் இல்லை, மற்றதுக்கெல்லாம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் பார்க்கணும். இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, இதெல்லாம் பேசிக். இதுக்கப்புறம் மற்றெல்லாம் நீங்கள் டிவைட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் நம்பர் ஈவன் இல்லை, ஸோ 2ல் ஆகாது. 3லனா ஆட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னேன். 9 + 2 11, 11 + 4 15, 15 + 7 21 இல்லை 22. முதல் அடிஷன் தப்பாக சொன்னீங்க. 22 இஸ் நாட் divisible by 3. 3ல் டிவைட் ஆகாது. ஸோ திஸ் நம்பர் ஆல்சோ நாட் டிவைடட் பை 3. அப்போ 3 சான்ஸை விட்டுருணும். 4 பார்க்கணும்னா லாஸ்ட் 2 டிஜிட் 4 28 இருந்தால் இது மேபி டிவைட் ஆகும். 29 இருக்கலாம் டிவைட் ஆகாது, அப்போ இந்த நம்பரும் டிவைட் ஆகாது. 5னா லாஸ்ட் நம்பர் 0 இல்லை 5 இருந்தால் தான் ஆகும், அதுவும் ஆகலை. இப்போ 6லேருந்து யூ ஆர் ஜஸ்ட் ட்ரையிங். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எடுத்து டிவைட் பண்ணி பார்க்கணும். 6th டேபிளில் வருமா? ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுத்தால் 6ல் வரும். பேலன்ஸ் 1 14. 14 எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ் வரும் 6ல். பேலன்ஸ் 2 22. 22ல் 6 எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ் 18. 18 பேலன்ஸ் 4 49. 6ல் வருமா? 49 வரும். ஸோ அப்போ 7th ட்ரை பண்ணுங்கள். 7th ஃபஸ்ட்டு வந்து 7ல் டிவைட் ஆகும். இன்பிட்வீன் ஒரு நம்பர் டிவைட் ஆகலைன்னா மறக்காமல் என்ன பண்ணும்? 0 போடணும், மறந்துடக்கூடாது. 7 1 7s are 7. இட் இஸ் 0 போட்டுட்டு தான் 42ன்னு எடுக்கணும். 42ல் எத்தனை 7s are 6. 9ல் 1 7s are பேலன்ஸ் 2. ஸோ 7ல் ஆகாது. 8 இஸ் பாசிபிள் ஹியர். 74ல் எத்தனை 8? 10 டைம்ஸ் வருமா? 8ல் 74ல் எத்தனை 8? 9 8s are 72. பேலன்ஸ் 2 வந்தால் 22. 22ல் எத்தனை 8? 2s are 16. 16 பேலன்ஸ் 22ல் 16 பேலன்ஸ் 6 6 பக்கத்தில் இருக்க நம்பர் 69 டிவைட் ஆகுமா? 8 sir 64. ஃபுல்லாக ஆகணும், ரிமைண்டர் வேறு 0 வரும். ஸோ நோ. தென் 9 8 முடிச்சிட்டோம். 9 செக் பண்ணலாமா? 74ல் எத்தனை 9? அதே 9 8s are 72. ஸோ பேலன்ஸ் 2 22. 22ல் எத்தனை 9? 2 18 பேலன்ஸ் 4 49 எத்தனை 9? 5 45. 9 49 ஆகும். ஸோ 13ல் வருமா? ஜம்ப் பண்ணக்கூடாது உடனே. இப்போ எது வரைக்கும் ட்ரை பண்ணோம்? 9 வரைக்கும் பார்த்தோம். 10 வராது, பார்த்தாலே தெரியுது. 11 பார்க்கணும். அப்புறம் தான் 12 13 அப்படி பண்ணணும். ஜம்ப் பண்ணிங்கன்னா சப்போஸ் உங்கள் ஆன்சர் 11ல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆன்சர், நீங்கள் ஜம்ப் பண்ணி போயிட்டீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் 11ல் ட்ரை பண்ணுறேன். 11லனா 6 டைம்ஸ் 66. 66னா 8 வரும் பேலன்ஸ். 82ல் 77 பேலன்ஸ் 5 59 வராது. ஸோ 12th டேபிள் 12ல் 74ல் பாருங்கள். டேபிள்ஸ் பரவா 12ல் எத்தனை 74ல் எத்தனை வரும்? 12 24 36 48 60 70 72 வரும். பேலன்ஸ் 2 22. 22ல் எத்தனை 12? 1 பேலன்ஸ் 10. 109ல் எத்தனை 12? வெரி குட். வராது. 13 ட்ரை பண்ணலாம். 13 வரும். 13 ட்ரை பண்ணுங்கள். 13 74ல் எத்தனை 13? 13 இன்ட்டு 4 ட்ரை பண்ணலாமா? 52 வருது. 13 5s are 15 பேலன்ஸ் 1 65. ஸோ 13 6 18 பேலன்ஸ் 1 78 போயிடுது. ஸோ 5 டைம்ஸ் இட் இஸ் பாசிபிள். 65 பேலன்ஸ் 92. 92ல் எத்தனை 13? 7 டைம்ஸ் பாசிபிள். பேலன்ஸ் 1 19 வருமா 13ல்? நோ. நெக்ஸ்ட் 14ல் வருமா? எத்தனை 14? 5 sir. ட்ரை பண்ணுங்க. இப்படி ஒரு நம்பராக யூ ஜஸ்ட் சர்ச் அண்ட் தென் ரைட். சர்ச் பண்ணும். ஓகேயா? ஸோ இப்போ எதுனா 14 போடுறீங்க. 14 வருதா செக் பண்ணோம். 15 டெஃபினட்டாக வராது, 9ல் முடிகிறனால 15 முடியாது. 14 வரலாம் இல்லையா? 14 டெஃபினட்டாக வராது, ஏன்னா அது ஈவன் நம்பரு. இது லாஸ்ட்டில் ஆட் நம்பரில் முடியுது. 14 எப்படி ஈவன் நம்பரில் இன்ட்டு என்ன பண்ணாலும் நீங்கள் 2 பண்ணால் 8 ஆகும், 3 பண்ணால் 12, அப்படி ஈவனில் தான் முடியும். ஸோ இது வராது. 15 டெஃபினட்டாக வராது, பார்த்தாலே தெரியும். நான் 5ல் முடியும்.
16 வருதா ட்ரை பண்ணுங்கள், வரலன்னா 17. 16 வராது ஈவன் நம்பர்னாலையா, ட்ரை பண்ணுங்கள் போட்டு பாருங்கள். இல்லைனா இப்போ 17 நான் ட்ரை பண்ண போகிறேன். 17 செக் பண்ணுங்கள். இப்போ 17 போட போகிறோம். லிசன், 16 வரைக்கும் வராது, நீங்கள் வேணால் 16 ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ 17 லிசன் ஹியர். 17 இஸ் how many 17s are 4. 74ல 17 into 4 ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. 40 ஒரு 28 68 Yes, ma'am. 17 into 6 ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 74ல 4 times 68, so 6 balance. 62ல how many times? 3 sir, 51. 317, very good. 3 times na 21, 51 na. So how many times ma? 3 times. 51 means here 62. 11 na 119. 119 எத்தனை times? 102 இதில் வருது. 7ல ட்ரை பண்ணா 49, 11, 119 வருது. ஸோ எத்தனை டைம்ஸ் வருது? 7 times வருது. Possible? So next we are going to see இது எந்த நம்பரில் ஆகுதுன்னு ட்ரை பண்ணோம். ஸோ லாஸ்ட் நம்பர் ஈவன் இல்லை, அதே சேம் ஸ்டோரி. லாஸ்ட் ஆட் பண்ணி பார்த்தா 14 வருது, 3ல ஆகாது. லாஸ்ட் 2 டிஜிட் 4ல் ஆகாது, 5லேயும் ஆகாது, 6ல் ஆகாது. திரும்ப இதே ஸ்டோரியில் வந்துட்டே பார்க்கணும். செக் பண்ணி 7 வராது. டேபிள்ஸ் படித்தா ஈஸியாக தெரிஞ்சிடும். 8 வருமா? 7ல் முடியறதுனால 9, 10 டெஃபினட்டாக வராது. 11 பார்த்தீங்கன்னா 33 வரும். 10 107 தான் வரும், வராது. 12 வராது. 13 ட்ரை பண்ணுங்கள். 13 13s are 13. 13 4s are 14. 13 வராது. 14 கண்டிப்பாக ஈவன் நம்பரில் இருக்கனால இல்லை 7ல் முடியறதுனால வராது. 15 டெஃபினட்டாக வராது. 16 ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் ஈவன் நம்பர் தான், பாசிபிள் கம்மி தான். ஒரு 2 நம்பர் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் பேலன்ஸ் வருதான். 16 பாசிபிள். 17 பாசிபிள். செக் இட். 43ல எத்தனை 17? 2 2 34. பேலன்ஸ் 7 77. 7 பேலன்ஸ் 7 99 97. 97. எனிதிங் இஸ் பாசிபிள் ஹியர். 102க்கு அப்புறம் 119 வருது. 90ல வருதா? வராது. 70 into 5 85. 35. அப்போ 35க்கு அப்புறம் 102 தான் வருது. ஸோ கண்டிப்பாக வராது. இஸ் இட் கரெக்ட்? ஸோ 18 வருமா? 18 ஈவன் நம்பர் சான்ஸ் இல்லை. 19 ட்ரை பண்ணு. இது எப்பயும் ப்ரைம் நம்பர்ஸில் வரும். இந்த மாதிரி வரல ஜம்ப் பண்ணிட்டே போகுதுன்னா ப்ரைமில் தான் வரும். அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லாஸ்ட் நம்பர் ஈவனில் இல்லை அப்படி இப்படினாலே உங்களுக்கு 2 வராது, 2 வரலனால 4 அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது நிறைய. 8 வராது, 16 வராது, இந்த மாதிரி ஈவன்ஸில் வரதெல்லாம் வராது. அப்போ ஆட் நம்பரில் நீங்கள் உங்கள் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஆட் நம்பர்னால் 7, 11, 13 அதான் ப்ரைம் நம்பர்ஸில். ஓகே. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் 19 now. 23 வரும். 43ல எத்தனை 19? 2 19 into 2 38. yes. So 3 times, sorry 2 times 38, இங்க ஒரு 2, இங்க ஒரு 3, 57. 57ல எத்தனை 19? 3 sir. 3 3 times 57, so வருது. So 23 சான்ஸ் இல்லை. 23ல தான் ஆகும். Is it correct? 23ல தான் ஆகும். கரெக்டா? ஸோ ப்ரைம் நம்பர்ஸில் வருது, அதனால் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 2ல வரல, 4ல வரல, 8ல வரலன்னா கண்டிப்பாக ஈவன் நம்பர்ஸ் அதோட எல்லா ஈவன்லையுமே வராது. அப்போ உங்களோட கான்சன்ட்ரேஷனில் ப்ரைம் நம்பர்ஸில் இருக்கணும். அதாவது 11, 13, 17 நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப அதை நல்லா ட்ரை பண்ணணும். 19, 23 அந்த மாதிரி நம்பர்ஸில் தான் வரும். ஸோ 23ல தான் ஆகும். ஸோ த ப்ரைம் நம்பர்ஸ், த ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைம் நம்பர்ஸ் they are asking 17 into 19 into 23. Very clear? Like this you just write all the numbers. ஸோ போட தான் ட்ரைன் ஆகும். anyone இன்னொன்று போடணுமா? மற்றெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். 140லாம் வந்துடும். ஈவன் நம்பரில் இருக்குது. இது ஒன்று தான் ஆக்சுவலாக ஆட் நம்பரில் இருக்கனால உங்களுக்கு டஃப்பாக இருக்குது. 5ல முடிஞ்சால் கண்டிப்பாக 5ல ஆகிடும். 5ல ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது 5ல அந்த மாதிரி ஆகிட்டே இருக்கும். சரியா? இது ஒன்று தான் 9ல் இருந்ததுனால எதுலையுமே பாசிபிள் இல்லாமல் ஆட் நம்பர்ஸ் ப்ரைம் நம்பர்ஸ்லையா செக் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபைண்ட் த LCM and HCF of the following pairs of integers. Verify also, they are given the verification. Already I told no verification. So product of the numbers, that A into B equals LCM into HCF. And the order பிரச்சனை LCM first HCF next போடலாம். Product of the numbers na A into B, இல்லை X into Y ஏதாவது வைப்பாங்க alphabets.
here given the two numbers. So 26, 91. 26 பேர் A, 91 பேர் B. இது ரெண்டு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். இதோட LCM HCF தெரியாது. நீங்கள் தான் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வெரிஃபை பண்ணணும். ஸோ which one? Second. Okay. Second sum. What is the second question? 5, 10 and 92. So here given three numbers also the same rule only. So the 3 number, 4 number, 2 number கிடையாது. அந்த நம்பர்ஸோட LCM, அந்த நம்பர்ஸோட HCF, அதோட ப்ராடக்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ the செகண்ட் அம்மா செகண்ட் சம் 5, 10 and 90. 5, 10. 92. I am taking A is 5, 10. B is 92. I am taking two numbers-க்கு நேம் கொடுக்குறேன். ஓகேயா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஸ்வல் LCM HCF. LCM கண்டுபிடிக்க போகிறேன். LCM of these two, already we know that no. Prime factorization தான், வேறு ஒன்றுமே கிடையாது. Prime factorization போட்டு இங்கே எழுதிட்டு கம்பேர் பண்ணி எழுதணும். ஸோ A நம்பருக்கும் B நம்பருக்கும் நம்ம நார்மலாக போடுவோம்ல LCM, அந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். இல்லை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டுட்டு ஹையஸ்ட் பவர் எழுதலாம். கிளியரா? ஓகே. 5, 10க்கு 5ல போடலாமா? 1 5s are, this is very very important, 1 is not divided by 5, 0 போட்டுட்டு தான் 10 எடுக்கணும். இப்போ 10 எனக்கு ஆகல மிஸ்னா இன்னொரு 0 போட்டு தான் அடுத்த நம்பர் இருக்கும். ஓகேயா? ஸோ வாட் இஸ் த 2ஆ? ஸோ 2ல முடியறதுனால 2ல போடலாமா? 2ல போட்டால் மினிமம் நம்பரில் தான் போடணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 times 1 time 51 means 3. 3ல போடலாமா? ஸோ 1 3s are 3, balance 20, அதாவது 2, 2 1 7. 17 is always in the 17 தான் prime numbers-னால I am writing the numbers first. A is 5, 10. I am writing the 5, 10 is the product of the prime numbers. இங்கே எழுதணும்ல, அதை தான் பண்ணணும். 5 into 2 into 3 into 17. Okay, and then I am taking the second number, that is 92. 92 also I am taking the prime numbers, product of the prime numbers. 2 நால 2ல தான் போடுவேன் இல்லையா? போட்டா 4 times 8 balance 1 6. Again 23 is a prime number. So 23 ஆல தான் டிவைட் ஆகும். So இதை எழுதுறப்ப 2 power 2. So into 23. Okay? So LCM means, what is the meaning? LCM na காமனாக இருக்கிறதுல காமனில் கிரேட்டஸ்ட்டு, லீஸ்ட் இல்லை, காமனில் கிரேட்டஸ்ட்டு. எல்சிஎம்னா ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? ஸோ காமனில் கிரேட்டஸ்ட் எழுதணும், மீதி இருக்கிறதெல்லாம் கவர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 is only 1, no, right is a 5. காமன்கிறது 2 மட்டும்தான் காமன் இல்லையா? இங்கே 2 power 1 2 power 2ல் ஹையஸ்ட் பவர் எழுதும், 2 power 2. பட் 2 திரும்ப எழுதக்கூடாது, இந்த ரெண்டு 2வையும் கம்பேர் பண்ணி ஹையஸ்ட் பவர். மீதி சிங்கிளாக இருக்கிறதுலாம் யூ ஜஸ்ட் ரைட் ஆஸ் இட் இஸ். 5 3 17 23. வெரி கிளியர் நவ்? ஆக்சுவலாக காமனாக இருக்கிறத மட்டும் ஹையஸ்ட் பவர் பார்த்து எழுதிட்டு பேலன்ஸை அப்படி எழுது. ஸோ ஜிசிடி கவர் ஹியர். இது இல்லையா? ஓகே. அப்போ HCF we are writing means, what is the HCF? HCF na least power. So HCF na only common மட்டும்தான் எழுதணும். இது வந்து காமனோட கிரேட்டஸ்ட் எழுதணும், பேலன்ஸ் எல்லாமே கவர் ஆகும். LCM na பெரிய நம்பர் வரும். ஸோ இப்போ இதில் எழுதணும்னா HCF means only common தான். காமன் ஒன்றுமே கிடையாது, 2 மட்டும்தான் இருக்குது. அந்த 2ஓட என்ன பவர் எழுதணும்? மினிமம் பவர் எழுதணும். HCF na minimum power. So 2 power 1 2 power 2, what is the number? 2 power 1. மீதிலாம் எழுதக்கூடாது. எல்சிஎம்ல காமனை ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதில் கிரேட்டஸ்ட் பவர் எழுதிடுவோம், மீதி எல்லாம் சிங்கிளாக இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு ஒரு 3 கூட காமனாக இருக்கும் மிஸ், 3னா 3க்கும் கம்பேர் பண்ணணும், கிரேட்டஸ்ட் பவர் எழுதிட்டு சிங்கிள்லாம் எல்லாத்தையும் எழுதிக்கும். ஸோ ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஒன்லி காமன், அந்த காமனோட மினிமம் பவர். ஸோ திஸ் இஸ் யுவர் HCF, திஸ் இஸ் யுவர் LCM. They are asking the verification, HCF into LCM equal to product of the numbers. Okay, so I am writing this LCM, left side I am taking now. Left side நமக்கு என்ன கொடுத்துருவாங்க? LCM into HCF. What is the LCM? LCM 5 into
2 power 2, that is 4 into 3 into 17 into 23 into HCF. So product of these answer, it is 20, right? 10 into 3, 30, 7 into 3, 21. 30 plus 21, 51. Here 23 into 2, 46. You are just multiplying 46 into 51. 46 into 51, 1 times அப்படியே எழுதுங்க. 30 balance 3, 5 into 4, 20, 23. Is it correct? 6, 4, 23. Into 2 பண்ணணும். 2 பண்ணா அப்புறமா 0 சேர்த்துக்கோங்க. 2. 12 balance 1, 8 plus 1, 9, 6, 4. Is it correct? அப்புறமா 0 சேர்ப்போம். 4, 6, 9, 2, 0. This is your left side answer. Your right side also this will come. Okay. So what is your right hand side, ma? Product of the numbers. It is A into B. அவங்க product of the numbers னு கொடுத்திருக்காங்க. நான் length எழுதாம A into B னு எழுதுறேன். That's all. So A is 510. Is it correct, ma? B is, what is your B, ma? 92. So product of these two 92, 51 பண்ணிக்கோங்க. தெரியலையா? Here 92 into 51. 1 ல பண்ணா அப்படியே தான் வரும். So இதல பண்ணா 10 balance 1, 9 into 5, 45 plus 1, 46, 2, 9, 6, 4. வருது answer? 4692. நான் அந்த 0 சேர்க்கல, இதை சேர்க்கிறேன். So 46,920. Here also 46,920. This is your verification, hence verified. Very clear? It is only worth. இது மட்டும் தான் next size ல போடுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி sums மட்டும் தான். So product of the numbers equals product of the LCM and HCF. So LCM and HCF தான் careful-ஆ போடணும். Prime factorization எழுதி தான் போடணும். நம்ம போடுவோம்ல அது மாதிரி போடக்கூடாது. So just write each and every number like the prime product of the prime numbers. First எப்படி போட்டோம்? ஒரு நம்பருக்கு product of the prime factors னு என்ன சொல்றாங்களோ அது மாதிரி எழுதணும். 3 numbers கொடுத்தா கூட இதே தான். போட்டுட்டு LCM means common ஓட highest power and then extra single தான். common இல்லாத எழுதிக்கலாம். HCF னா only common, அந்த commonக்கு smallest power, least power. ஒரு clear? அவ்வளவுதான். அது ரெண்டையும் எழுதிட்டு left side LCM and HCF போட்டு multiply பண்ணி வச்சுக்கணும். right side product of the numbers A into B. those two equal-ஆ தான் வரும். வரல மிஸ்னா நம்ம ஏதோ இங்கே product ஏதோ multiplication ஏதோ mistake விட்டுருக்கோம்னு அர்த்தம். You check it. So remaining 2 sums will you do? So next we are going to see the third sum. Third also the same தான். Find the LCM and HCF of the following integers by applying the prime factorization method. நம்ம second sum போட்டதே prime factorization methodல தான் போட்டுருக்கோம். But LCM HCF நம்ம நார்மலா போடுவோம்ல LCM, அது மாதிரியும் போடலாம், போட்டாலும் தப்பு வராது. பட் ஆனால் prime factorization methodனு சொன்னால் அதில் தான் போடணும். But I am following only prime factorization method for all the sums. So நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்க. That's all. அதனால thirdல I am doing only one. Second sum, is it correct? Second Yes, ma'am. exercise 1.1. Thirdல second. What is the question? Numbers 70, 23 And 29. இது என்ன இருக்கு போடுறதுக்கு? எல்லாமே prime numbers. So okay. So 3 numbers involving here. So secondக்கும் thirdக்கும் உள்ள difference என்னன்னா they are involving 2 numbers. இங்க involving 3 numbers அவ்வளவுதான். எத்தனை நம்பர் இன்வால்வ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. அந்த எல்லா நம்பருக்கும் LCM, அந்த எல்லா நம்பருக்கும் HCF, அந்த எல்லா நம்பரோட ப்ராடக்ட், இதுதான் மெத்தட். 2 நம்பர்ஸ் தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. A into B அப்படி கிடையாது. ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ். ஸோ 3 நம்பர்ஸ் இன்வால்விங்னா யூ ஜஸ்ட் டூ ஆல் த 3. ஸோ வாட் இஸ் த LCM ப்ராடக்ட்? இதில் 17 வந்து ஒன்லி 17ஆல தான் டிவைட் ஆகும். இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் எழுத முடியாது. 23 ஆல்சோ த சேம், 29 ஆல்சோ சேம். இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ்னால நமக்கு அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடுறது ஒன்றும் ஆப்ஷனில் வரல. மற்ற சம்ஸ்னால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், போடலாம், வரும். சரியா? இந்த நம்பரில் வரல இந்த சம்மில். ஸோ அதனால் 17 தான், 23 தான், 29 தான். ஸோ நோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அட் ஆல் இன் திஸ் சம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் A into B into C. ஐ எம் டேக்கிங் திஸ் இஸ் அவர் லெஃப்டாக எடுத்துக்கிறேன்.
So product of the numbers. So A is 17, B is 23, C is 29. Product of these three numbers, 29 into 23, how much? 27. 6 plus 2, 8. 2 la panna 18, balance 1. 5. 4 plus 1, 5. Here 7, 16, balance 1, 6. So 667 into 17. 17 na 7 sevens are 49 na. 7 into 6, 46. 42. 42 plus 4, 46. 7 into 6, 42. plus 4, 46. 1 na easy. Just to write as it is. Is it correct? 13 balance 1, 12 plus 1, 13 balance 1, 10 plus 1, 11. It is 11, 3, 3, 9 is your left side. Product of the numbers. So they are asking LCM and HCF also. Now product not a LCM and HCF போடணும். LCM already I told no. LCM na இந்த நம்பர்ஸ்க்கு LCM na மூணு நம்பர் இண்டிவிஜுவலா இருக்கு, மூணுமே அப்படியே வந்துரும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட முடியல, அவ்வளவுதான் நம்பர்ஸ். அதனால ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் அப்படியே வந்துரும். கரெக்ட்? யுவர் LCM is the product of three numbers ஏதான். அதை ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா, அப்படியே எழுதிக்கலாம். HCFனா HCF மூணுக்கும் என்ன நம்பர் காமன் இருக்குன்னு பார்க்கலாம். காமனே வராது, பிகாஸ் these three numbers are prime numbers. ஸோ எதுவுமே இல்லைன்னா HCF பேர் 1. எஸ், அவ்வளோதான் 1. ஸோ இப்போ ரைட் சைடு போட போகிறோம். ரைட் சைடு இஸ் LCM into HCF. What is your LCM? 11339 into 1. It is 11339. Is it correct? That's all. ஸோ இந்த நம்பருக்கு சான்ஸ் இல்லை, மற்ற நம்பருக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் குட்டி குட்டி நம்பர் தான் இருக்குது, நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டில் 12க்கு போடலாம் இல்லையா, 2ல் போடுங்க. 2 into 2 into 3 அப்படி வரும். அடுத்தது 15 போடலாம். 5 into 3. 21க்கு போடலாம். 7 into 3. இது எல்லாத்தையும் எழுதி வைக்கணும் அந்த மாதிரி. இப்போ எல்சிஎம்னு எழுதிட்டு காமன் ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா அதோட மேக்ஸிமம் பவர் எழுதிட்டு பேலன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். ஹெச்சிஎஃப்க்குனா காமன் எழுதணும், காமன் மட்டும்தான் எழுதணும். அந்த காமனோட லீஸ்ட் பவர் எழுதணும். ஓகே, 8க்கும் போடலாம் அதே மாதிரி. 8க்கு 2 into 2 into 2, 3 2 வரும். 9க்கு 3 into 3. 25க்கு 5 into 5. இது மூணுமே இண்டிவிஜுவலாக இருக்குது. இதில் 2 வருது, இல்லை 3 வருது, இல்லை 5 வருது. அப்போ கண்டிப்பாக ஹெச்சிஎஃப் ஒன்று தான் வரும். எல்சிஎம் அப்படியே வரும். எல்சிஎம் ஏன்னா ஹெச் காமன் இருக்கு, இல்லை எதுவுமே காமன் இல்லைன்னா அப்படியே வரும். இப்போ இதுலேயுமே எதுவுமே காமன் இல்லை, என்ன பண்ணுவோம், 3 நம்பர் அப்படியே ப்ராடக்ட். அப்போ 2 power 3, 3 power 2, 5 power 2 அப்படியே வரும். அந்த நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணால் எல்சிஎம்மும் அதே தான், ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸும் அதே தான் இந்த சம்மரியே. ஹெச்சிஎஃப் 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சம் 4th one. given that they are given HCF of 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது பேர் ஏபின்னு அர்த்தம். ஸோ A is 306, B is 657, HCF is 9, LCM is they are asking. So just write your givens first. 4th sum is very very important sum. இந்த பேட்டர்னில் தான் ஆக்சுவலாக கேட்பாங்க, சரியா? ஸோ 4th sum is very very important. இந்த பேட்டர்னில் தான் ஆக்சுவலாக கேட்பாங்க. இதுதான் சம் ஃபார்மெட். ஸோ given HCF of what is the number ma? 306. 657. 657 is 9. அப்போ HCF 9 அர்த்தம். ஸோ they are asking LCM. Is it correct? LCMனாலே LCM ஆஃப் இந்த ப்ராக்கெட்டை போட்டாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ அப்போ இந்த 2 numbers பேர் A 306, B is 657. Is it correct? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண, இப்போ நமக்கு ஏதாவது மிஸ்ஸிங் இருந்தாலே அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணும். என்ன மிஸ்ஸிங்? ஹியர் ஜஸ்ட்டு ஆஸ்கிங் எல்சிஎம் இல்லை ஹெச்சிஎஃப் இல்லை ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஏ கொடுத்துட்டு பி, ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங் இருந்தாலே யூ ஆர் யூஸிங் த ரிசல்ட். திஸ் இஸ் த ப்ராடக்ட் 2 நம்பர்ஸோட யூஸ் பண்ணிக்கோங்க. ஏ இன்ட்டு பி ஈக்குவல்ஸ் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப்ஐ யூஸ் பண்ணி போடணும். அதில் போட்டால் தான் மிஸ்ஸிங் கண்டுபிடிக்க முடியும். இதிலெல்லாம் மிஸ்ஸிங் இல்லை, 2 நம்பரை கொடுத்துட்டு நம்மள்ட்ட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. இங்கே என்னென்னா ஒன்று எல்சிஎம் மிஸ் பண்ணுவாங்க, இல்லை ஹெச்சிஎஃப் கேட்பாங்க மிஸ் பண்ணுவாங்க, இல்லை 2 ப்ராடக்ட் நம்பர்ஸ் ஏபியில் இனி 1 number is this, what is the another number? They are given LCM, HCF, all the things. So first of all write the result. A into B equals HCF into LCM. இந்த ரெண்டு சைடு மாற்றி எழுதினாலும் it is not a mistake. Okay, the problem கிடையாது, எழுதலாம். இப்போ எதெல்லாம் நமக்கு தெரியுமோ அப்ளை பண்ணுங்க. That's all. A is, you know that, we know that A, we know that B, HCF we know that, LCM தான் நமக்கு தெரியாது, we don't know.
So LCM மட்டும் just keep it one side. That is LCM I am keeping in the right side itself. 306 into 657 into 9 in this side becomes divided by 9. இதை ப்ராடக்ட் பண்ணி பெருசாகாதீங்க, டிவைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ப்ராடக்ட் பண்ணு. வெரி கிளியர். ப்ராடக்ட் ஃபஸ்ட்டே பண்ணாதீங்க, அந்த பை இந்த சைடு எப்படி வரும் ஏதாவது ஒரு நம்பர் டிவைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பண்ணுங்க. ஸோ இப்போ 9ல் டிவைட் ஆகுமா செக் பண்ணேன், இதை பார்த்தாலே தெரியும் ஆகும். 3ர்டில் ஆகும்ல, 3ல் கட் பண்ணுறேன் 102. இப்போ 3ல் திரும்ப இது டிவைட் ஆகுமா செக் பண்ணால் 12 + 6 18 ஆகும். ஸோ இதையும் கட் பண்ணுறேன் 2 times 1 3s are balance 2. 9. Yes. இப்போ my LCM is, our LCM is 102 into 219. You multiply and then write 219 into ஆமா 102. கீழ இருக்க 3 3 தான் கட் பண்ணிட்டேன்டா, இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 கட் பண்ணிட்டேன். ஓகே, அதனால ஒரே இடத்துல பண்ணல, நான் ரெண்டு இடத்துல பண்ணால் ஈஸியாக இருக்குமே. இதில் ஒரு 3 கட் பண்ணனா, இதில் ஒரு 3 கட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஜஸ்ட் மல்டிப்ளை 2ல் பண்ணுங்க 18 பேலன்ஸ் 1 2 + 1 3 4. 0னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 0 போட்டுட்டு இங்கேயே கண்டினியூ பண்ணலாம், இல்லை கீழே பண்ணுறதுனால பண்ணலாம் வேஸ்ட். ஸோ 1லனா the same number, is it correct? 9 1 2 8 3 13 balance 1 2 2. What is the answer? 2 2 3 3 8. LCM எப்பவுமே பெருசாக தான் வரும். LCM is the greatest number தான் வரும், நம்பர் பெருசாக தான் வரும். HCF தான் ரொம்ப ஸ்மாலராக வரும், ஏன்னா ஒன்லி காமன் தான் எழுதுகிறோம், அதிலே மினிமம் பவர் தான் எழுதுவோம். LCM அப்படி கிடையாது, காமனில் மேக்ஸிமம் எழுதிட்டு பேலன்ஸ் இருக்கிற சிங்கிள்ஸும் எழுதுவோம் எல்லாமே. ஸோ LCMங்கிறது எப்பவுமே பெரிய நம்பராக தான் வரும். இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் நம்பர். வெரி கிளியர் திஸ் சம்? Bye bye students.